முத்தழகு, என்னப்பா இது? மறுபடியும் இவங்களை இங்கே கூட்டிட்டு வந்துட்டேன். அக்கா, நான் மட்டும் சரியான நேரத்துக்கு போகாம இருந்திருந்தா நான் பயந்த மாதிரியே நடந்திருக்கும். ஐயோ, அப்படி ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா பழியெல்லாம் ஓன் தலைமையில விழுந்திருக்கும். பின்ன இத பாருங்கம்மா, நீங்க ஏதாச்சும் கப்பல்ல இருந்து விழுந்துட்டீங்களா, இல்ல உல்லாச பயணிகளோட படகுல ஏறி போகும்போது தவறி விழுந்துட்டீங்களா? எப்படி நடுக்கடலுக்குள்ள வந்தீங்க? என் தம்பி வலக்குள்ள சிக்கினீங்க? சொல்லுங்கம்மா, ஏதாவது பேசுங்கம்மா. இத பாருங்க, நீங்க எப்படி கடலுக்குள்ள இருந்து வந்தீங்கன்னு சொல்ல வேண்டாம். நீங்க யாரு, உங்க பேர் என்ன, உங்க அப்பா அம்மா பேர் என்ன, எந்த ஊரு, என்ன பாஷை பேசுறீங்கன்னு சொல்லுங்களேன். அம்மாடி, உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணு இந்த குப்பத்துக்குள்ள இருந்தீங்கன்னா ஆபத்து உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் தான். நீங்க என்ன ஊமையா? பேச வராதா? தமிழா, தெலுங்கா, கன்னடமா, மலையாளமா, அமெரிக்கா, பாம்பே, ஏபிசிடி பாஷா, ஃபாரின் இங்கிலீஷ்? யக்கோ, நான் பேசுனது ஏதோ ஒண்ணு புரிஞ்சிடுச்சு. சிரிச்சிட்டாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போய் நீங்க இங்க இருக்கிறதா சொல்றேன். அப்படி யாராவது உங்களை தேடிட்டு வந்தாங்கன்னா அவங்களே உங்களை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவாங்க. சரி, நான் போலீஸுக்கு போல. உங்களை பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி தெரியுது. நாங்க ஓலை குடிசையில இருந்தாலும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். கடலுக்குள்ள போய் மீன் பிடிச்சாலும் எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க சம்பாதிச்சுட்டு இருக்கோம். நாங்க யாருக்கும் பயந்தது இல்ல, எங்க தகுதிக்கு மேல இருக்கிற எந்த பொருள் மேலையும் ஆசைப்பட்டதும் இல்ல. நாங்க நிம்மதியா வாழ்றது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க யாரும் சொல்ல வேண்டாம். எங்க சந்தோஷத்தை கெடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க யாரும் சொல்ல வேண்டாம். எங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை உண்டாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க யாரும் சொல்ல நில்லுங்க. நான் போலீஸ்க்கு போல, நீங்க யாரும் சொல்ல வேணாம். வாங்க வீட்டுக்கு போலாம். மரணத்தை தேடி நீங்க போனாலும் நீங்க வாழணும்னு உங்க தலையில எழுதியிருந்தா அது உங்களை நெருங்காது. கடவுள் உங்களை காப்பாத்த என்ன அனுப்புறது, இப்படி பாதியில உங்களை அனுப்புறதுக்காக இல்ல, உங்களை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கத்தான். நீங்களே உங்களை பத்தி சொல்ற வரைக்கும் நான் எதுவும் கேட்க மாட்டேன். வாங்க போலாம். அங்க பாருங்கடா, கோவிந்த விவசாயம் பண்றான். నీ కష్టమంతా తీరునరో అన్నో తెలుగన్న జలపడ దోపడ ఎడ్ల గట్టుకో. டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? தெரியல, விவசாயம் பண்ற. ஏண்டா பீச்சில் வந்து ஏன் விடுறியா? உனக்கு அறிவு இருக்கா? அரே, నేను దుడ్డు குடுத்து வாங்கச்ச சுவாமி. நீ இது வரைக்கும் எவங்கிட்ட ஒழுங்கா வாங்கல, இனிமே தான் வாங்க போற. அவர்கிட்ட வாங்க சுவாமி. நீ எவங்கிட்ட வாங்கினாலும் எங்கிட்ட வாங்கினாத்தான் இனிமே இந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன். ஐயோ போடா. ஐயோ ஐயோ மோசம் பண்ற சார். அவன் இந்த மாட்டினா பின்னிடுவான். அப்புறம் நம்ம கதி கோவிந்தா கோவிந்தா. என்னப்பா பேண்ட் சட்டையில அமக்கலமா இருக்கிற, எங்க போற? அக்கா, அந்த பொண்ணு வந்ததுல இருந்து ஒரு துணியவே போட்டுட்டு இருக்கு. அதுக்கு ஏதாவது வாங்கலாம் தான். காசு? அதான் முதலாளி முன் பணம் கொடுத்துருக்காரு, அது அப்புறம் பாத்துக்கலாம். யாரியாவன்? ஹே கிங்ஃபிஷர், நான் உன்னை தேடி போயிட்டு இருக்கேன். நீ யாரை தேடி போயிட்டு இருக்க? உங்களை தான். என்னையா? புதுசு புதுசா விதவிதமா துணியெல்லாம் வந்திருக்கு. எனக்கு துணியெல்லாம் அவ்வளவா எடுக்க தெரியாது. உங்களை கூட்டிட்டு போனா நீங்க நல்லா எடுப்பீங்கன்னு தான் உங்களை தேடினேன். அப்படியா? அந்த துணியெல்லாம் யாருக்கு? ஒரு பொண்ணுக்கு தான். பொண்ணா? யார் இந்த பொண்ணு? நீங்க தானே வச்சுங்களேன். எனக்கா? கிரேட், சூப்பர். கடைக்கு கூட்டிட்டு போறேன், சூப்பர் துணி எடுக்கலாம். உட்காருங்க. அம்மா வணக்கம். இந்த பொம்பளைங்க துணியெல்லாம் எங்க கிடைக்கும்? ஏன் கிடைக்கிறீங்க? இது பொம்மைங்க. பொம்மை சரியாடா? ஏங்க, இந்த பொம்பளைங்க துணி இது குழந்தைகளுக்கு. ஓஹோ, இங்க இங்க ஆம்பளைங்களுக்கு. அப்ப பொம்பளைங்களுக்கு அங்க. இந்த அம்மாவோட அளவுக்கு துணி எடுங்க. நல்லா இருக்கு. அது எடுங்க. 2-3 எடுங்க. அது வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. எடுக்கலாம் நிறைய. மீன் பாருங்க, ரொம்ப சாதாரணமா நினைச்சேன். ஆனா உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. ரொம்ப நன்றிங்க. அதே தமிழ்ல சொல்றீங்க, இங்கிலீஷ்ல சொல்லுங்க. இங்கிலீஷ்ல எனக்கு தெரியாதுங்க. அது ரொம்ப சுலபங்க. நன்றின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல ஐ லவ் யூங்க. சரி, நான் போயிட்டு வரேன்னு சொல்றதுக்கு
ஐ லவ் யூ. அதுக்குமா? எல்லாத்துக்கும். காலையில என்ன பார்த்தோன்னே என்ன சொல்வீங்க? வணக்கம். அதுக்கும் ஐ லவ் யூ தான். சாப்பிட்டீங்களான்னு கேக்குறதுக்கு ஐ லவ் யூ. சாயந்தரம் ஐ லவ் யூ. ராத்திரி ஐ லவ் யூங்க. ஐ லவ் யூங்கிற வார்த்தைக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கா? ஒன்னா ரெண்டா 1000 அர்த்தம் இருக்குங்க. 1000 அர்த்தமா? கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. இங்கிலீஷ்ல சொல்லி கொடுத்தீங்க, அருமையான வார்த்தையை கத்து கொடுத்தீங்க. எனக்கு வாங்கி கொடுத்த துணியை எங்க எடுத்துட்டு போறீங்க? இது உங்களுக்கு இல்ல, வீட்டுல புதுசா வந்திருக்காங்களா அவங்களுக்கு. அது இது மாதிரி துணி எல்லாம் எனக்கு வாங்க தெரியாதா, அதான் உங்களுக்கு கூட்டிட்டு போனேன். ரொம்ப நன்றிங்க. நன்றியாவது இங்கிலீஷ்ல சொல்லுங்க. அதுவும் உங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு தான். அக்கா, இந்த மாதிரி துணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த துணி இருக்கட்டும், முதல்ல அங்கே அவங்க அரையும் குறையமா நிக்கிறாங்க, போய் பாரு. அரையும் குறையமா? ஆமாப்பா, இதெல்லாம் நான் வச்சுக்கிறேன், நீ போய் பாரு. என்னங்க? ஐயோ எல்லாம் பாக்குறானுங்களே. ஐயோ என்னங்க இது? ஏன் சும்மா போட்டு இப்படி நிக்கிறீங்க? இந்த பாருங்க, கடலுக்கு போகாம எல்லாரும் உங்களே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. டேய் பாக்காதீங்க, போடா. நான் மறைச்சுக்கிறேன், போங்க. போடா டேய். வாங்க. ஐயோ டேய், போங்கடா டேய். ஐயா நீங்க வாங்க. என்னங்க இதெல்லாம்? இப்படி எல்லாம் போய் வெளியே நிக்கலாமா? நம்ம வீட்டு பொண்ணுங்கெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கும்போது கூட இப்படிப்பட்ட துணி எல்லாம் போட்டு நிக்க மாட்டாங்க. நீங்க என்ன? இந்த பாருங்க, உங்க கல்லங்கப்படம் இல்லாத மனசு புரிஞ்சுக்காம பாக்குறவங்க பேசுவாங்க. ஐயோ மாத்திக்க துணி இல்லைன்னு கவலைப்படாதீங்க. இந்த பாருங்க, உங்களுக்காக விதவிதமா துணி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன பிடிச்சிருக்கா? என்ன பாக்குறீங்க? எங்களை நம்பி வந்துட்டீங்கல்ல, நீங்க உங்க இடத்துக்கு போற வரைக்கும் உங்களை சந்தோஷமா பாதுகாத்து அனுப்ப வேண்டியது நம்ம பொறுப்பு. போட்டுங்க. போட்டுங்க. என்ன என்ன கடலுக்கு போகும்போது குறுக்க நிக்கிறீங்க? நீங்களுமா? கடலுக்கு பொண்ணுங்களா வரக்கூடாதுங்க. தம்பி, அவங்களையும் கூட கூட்டிட்டு போயிடுப்பா. நீ இல்லாத நேரத்துல அந்த முதலாளி எங்கேயாவது வந்து அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்குது. அவங்க இங்க இருக்கிறத விட உங்க கூட வர்றதான் பாதுகாப்பா இருக்கும். சரி வாங்க. இருக்கட்டும். முத்தலகே ஆரம்பி. என்ன பாக்குறீங்க? எங்க முத்தலக பாட ஆரம்பிச்சா நாங்க மீனை தேடி போக வேண்டியதில்ல, மீனே தன்னால வந்து வலையில விடுதோம். அவங்க முன்னாடி பாடுறத சும்மா ஆரம்பினா. கத்துங்கடல் உள்ளே ஒரு முத்தெடுத்து வந்தேன், முத்தும் ஒரு சித்திரமாய் முன்னிருக்க கண்டேன். नीले नीले सागर से नीला है एक मोती, सामने जाके देखा तो वो थी परिबल खाती. ஐயோ நினைச்சேன் நீங்க வடநாட்டு பொண்ணாதான் இருப்பீங்கன்னு.
விலங்கு மலையாளம் அவங்க பல பாசையில அசத்திட்டாங்க, நீ நம்ம பாசையில அசத்து. கட்டுங்கடல் உள்ளே ஒரு முத்தெடுத்து வந்தேன், முத்தும் ஒரு சித்திரமாய் முன்னிருக்க கண்டேன். அச்சச்சோ அத்திப்பூ பெண்ணானதோ, அம்மம்மோய் அல்லிப்பூ கண்ணானதோ, மிச்சப்பூ ஒவ்வொன்றும் என்னானதோ, மொத்தத்தில் கன்னிப்பூ என்றானதோ. கட்டுங்கடல் உள்ளே ஒரு முத்தெடுத்து வந்தேன், முத்தும் ஒரு சித்திரமாய் முன்னிருக்க கண்டேன். கட்டுங்கடல் உள்ளே ஒரு முத்தெடுத்து வந்தேன், முத்தும் ஒரு சித்திரமாய் முன்னிருக்க கண்டேன். அச்சச்சோ அத்திப்பூ பெண்ணானதோ, அம்மம்மோய் அல்லிப்பூ கண்ணானதோ. கட்டுங்கடல் உள்ளே ஒரு முத்தெடுத்து வந்தேன், முத்தும் ஒரு சித்திரமாய் முன்னிருக்க கண்டேன். ஆஹா ஆஹா கண்ணிவரை வீசு மாம்பிழ பார்த்தேன், கண்ணிரண்டும் பூச பூநகை மாது பொங்கும் கடல் மேலே மேனகை போலே மெல்ல எழுந்தாளே. எல்லாம் என் யோகம் என்பேன், பொன்னான நேரம் என்பேன், சிற்பத்தை வீட்டில் சேர்த்தேனா. யாருக்கு சொந்தம் என்று யார் சொல்லக்கூடும் என்று என்றாலும் காவல் காப்பவன் நான். கண்ணீர் இல்லாமல் கரை சேர்ப்பேன் நான், என்னோடு தங்கும் போது துன்பம் ஏதம்மா. கட்டுங்கடல் உள்ளே ஒரு முத்தெடுத்து வந்தேன், முத்தும் ஒரு சித்திரமாய் முன்னிருக்க கண்டேன். அச்சச்சோ அத்திப்பூ பெண்ணானதோ, அம்மம்மோய் அல்லிப்பூ கண்ணானதோ, மிச்சப்பூ ஒவ்வொன்றும் என்னானதோ, மொத்தத்தில் கண்ணிப்பூ என்றானதோ.